Aurobindo Society, சென்னை கிளை சனிக்கிழமை தோறும் நடத்தி ஒரு சொற்பொழிவை நடத்தி வருகிறது 4 மணி அளவில். இன்று அத்தகைய சொற்பொழிவுக்கு வந்த உங்கள் அனைவருக்கும் நல்வரவு, மாலை வணக்கம். இன்று நம்மிடையே உரையாற்ற வந்திருப்பவர் வெங்கடேசன் சார் அவர்கள். உரையாற்ற வந்திருக்கிறார் என்று அந்த என்ற சொல்லை பிரயோகம் செய்யலாம ஒழிய, அவர் நம்முடைய குடும்பத்தில் ஒருவர். இந்த நமது சத்சங்க குடும்பத்தில் ஒருவர். கிட்டத்தட்ட ஒரு வருடமாகவே பகவானின் கீதை பேருரைகளில் பல தலைப்புகளை பகுதி பகுதியாக அமைத்து ஒவ்வொன்றாக அதை நமக்கு விளக்கி வருகிறார். பெரிய ஒரு கடினமான காரியம். அதை நமக்கெல்லாரும் எளிதில் புரிந்து கொள்ளும் வகையில் கூறி வருகிறார். பகவானின் எழுத்துக்கள் தெளிவாகவும் இருக்கும் என்றாலும் அதனுடைய சாராம்சத்தை நாம் கிரகித்துக் கொள்வதற்கு நமக்கு ஒரு உதவி, ஒரு இன்டர்பிரேஷன் தேவைப்படுகிறது. அதை வழங்கி வருகிறார். நமக்கெல்லாம் தெரியும், நமது சேர்மன் பூர்ண யோகத்தின் அம்சங்கள் என்று கிட்டத்தட்ட ஒரு 10-15 தலைப்பில் பெரிய அரிய விஷயங்கள் எல்லாம் பல நூல்களிலிருந்து சேகரித்து நமக்கு வழங்கினார். அதனால் நாம் எவ்வளவு பயன்பெற்றோமோ அந்த அளவுக்கு வெங்கடேசன் சார் அவருடைய கீதை பேருரைகளின் விளக்கத்தை மூலம் நாம் பயன்பெறுகிறோம். இன்று அவர் வேள்வி, ஒரு யஜ்யத்தை பற்றி கீதையில் என்ன கூறப்பட்டிருக்கிறது என்று பகவான் கூறுவதை விளக்க இருக்கிறார். அவர் கூறுவதை நாம் நன்கு கவனித்து குறிப்பு வைத்துக் கொண்டு கேட்போம். Venkatesan sir, you can start. Thank you, sir. So nice, sir. Thank you. Pranams. Pranams to the Divine Mother. Pranams to Sri Aurobindo. Pranams to Guruji Sri M.P. Pandit. Pranams to my father and mentor Sri N. Rajagopal. இன்னைக்கு நாம் பார்க்கவிருக்கும் தலைப்பு வேள்வியின் சிறப்பு, அதாவது வேள்வியின் முக்கியத்துவம், சிக்னிஃபிகன்ஸ் ஆஃப் சாக்ரிஃபைஸ். அது சொல்வதற்கு முன்னால், நம் தலைப்புக்குள் போறதுக்கு முன்னால், இந்த தலைப்புடன் தொடர்புடைய மகாபாரதத்திலிருந்து ஒரு கதை உங்களுக்கு எல்லோருக்கும் தெரிந்திருக்கும். இருந்தாலும் இது அதனுடைய தொடர்பு இருப்பதால் அதை இங்க கூற விழைகிறேன். குருக்ஷேத்திரம் யுத்தம் முடிந்த தர்மபுத்தர் அஸ்வமேத யாகம் செய்கிறார். வேதவியாசர் சொல்படி ரொம்ப வெகு சிறப்பாக நடக்கிறது அந்த அஸ்வமேத யாகம். அதில் எல்லோரும் எல்லா திசைகளிலிருந்தும் மாமன்னர்கள் அழைக்கப்படுகிறார்கள். அவர்களுடன் சேர்ந்து அந்தணர்களும் வேத விற்பனர்களும் எல்லோரும் அழைக்கப்படுகிறார்கள். வெகு சிறப்பாக விமர்சையாக நடக்கின்றது அந்த யஜ்யம். அது முடிந்தவுடன் அந்த யஜ்யம் சாஸ்திரம் சொல்கிறபடி
என்னென்ன அர்க்கியம் அதில் விட வேண்டுமோ, என்னென்ன பொருட்கள் அக்னிக்கு தர வேண்டுமோ அதையெல்லாம் அதில் ஆகிருதியாக கொடுத்து வெகு சிறப்பாக அந்த யஜ்யம் முடிவடைகிறது. அந்த யஜ்யம் முடிவடைந்த பின் அங்கு கூடியிருக்கும் எல்லோருக்கும் அன்னதானம், விருந்து. பிறகு மேலும் அங்கு வந்துள்ள ஏழை எளியவர்களுக்கு அவர்கள் திருப்தி அடையும்படி தானம், அது பணமாக இருக்கலாம், அது அல்லது வேற ஐஸ்வர்யங்களாகவும் இருக்கலாம், முத்து மாணிக்கம் இதை போன்ற தானங்களும் கொடுக்கப்பட்டது. எல்லோரும் மிக மகிழ்ச்சியாக இருக்கிறார்கள். அந்த அரச சபையில் எங்கிருந்தோ ஒரு கீரி, ஒரு பாதி உடல் பொன்னிறமான ஒரு கீரி அங்கு திடீரென்று தோன்றுகிறது. தோன்றி அந்த யாகசாலையில் இருக்கின்ற சாம்பலில் புரண்டு பரவுகிறது. அதன் பின் அது மனிதன் போல் பேச ஆரம்பிக்கிறது. இந்த அஸ்வமேத யாகமும் ஒரு சாதாரண யாகம் போல்தான் இருக்கின்றது. இது அந்த ஏழை அந்தணரின் தர்மத்திற்கு ஈடாகாது என்று கூறி நிறுத்தியது. இதை கேட்டவுடன் அங்கிருந்த எல்லோருக்கும் ஒரே வியப்பு. முதலில் இந்த கீரி எதை பற்றி சொல்கிறது? இவ்வளவு சிறப்பாக நடந்த ஒரு யாகத்தை பற்றி ஏன் இது குறை கூறுகிறது? அவர்கள் எல்லோரும் அந்த கீரியை பார்த்து கேட்கிறார்கள், நீ இதில் என்ன குறை கண்டாய்? இது மாதிரி ஒரு யாகம், அதுவும் தர்மபுத்திரரின் தலைமையில் நடந்த யாகம், இதில் எல்லோரும் திருப்தியாக உள்ளார்கள். வேத விற்பனர்களும் சரி, ஏழை எளியவர்களும் சரி, அவர்கள் கிடைத்த தர்மமும் தட்சிணையும் எல்லாமே சிறப்பாக நடந்தன. அவர்களுக்கு திருப்தி அளிக்கும் வகையில் நடந்து முடிந்தன. உனக்கு இதில் என்ன சந்தேகம்? இதை பற்றி ஏன் குறை கூறுகிறாய்? எங்களுக்கு கொஞ்சம் விளக்கி கூறு என்று அவர்கள் கூறுகிறார்கள். இது என்னவென்றால், இந்த பாண்டவர்களுக்கு ஒரு சார்ட் ஆஃப் சட்டில் ஈகோ, ஒரு அகங்காரம் சொல்லலாம். ஆனால் சட்டில், மமதைன்னு சொல்றதை விட ஒரு நாம் இது மாதிரி நடத்தி விட்டோம், இது மாதிரி இதுவரை யாரும் நடத்த முடியாத ஒரு யஜ்ஞத்தை வெகு சிறப்பாக நாம் நடத்தி விட்டோம் என்று ஒரு கர்வம் அந்த ஐவருக்கும் இருந்தது. இந்த கீரியின் சொல்லை கேட்டவுடன் அவர்கள் மிக வியப்பில் ஆழ்ந்தார்கள். இது என்ன குறை இருக்க முடியும்? எல்லோருக்கும் திருப்தி, எல்லோரும் மகிழ்ச்சியா இருக்கிறார்கள். அதற்கு கீரி பேச ஆரம்பிக்கின்றது, பதில் சொல்ல ஆரம்பிக்கின்றது. இங்கு கூடியிருக்கும் மன்னர்களே, அந்தணர்களே, ரிஷிகளே, வேத விற்பனர்களே, உங்களுக்கும் எனக்கும் எந்த பகையும் கிடையாது. தர்மபுத்திரரை நானும் உங்களைப் போல மதிப்பவன் தான். ஆனால் என்னுடைய சொல் பொய் இல்லை, நான் சொன்ன வார்த்தை பொய் இல்லை. இதனை முழுவதும் அறிய வேண்டும் என்றால் நான் உங்களுக்கு நிகழ்ந்த நிகழ்வு ஒன்றை சொல்ல வேண்டும் என்று அந்த அந்தணரின் கதையை சொல்ல ஆரம்பிக்கின்றது. அது என்னவென்றால், இந்த போர், குருட்சேத்திர போர் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னால், பிஃபோர் இட் பிகான், வெகு வருஷங்களுக்கு முன்னால் குருட்சேத்திரத்தில் ஒரு கிராமம் இருந்தது. அந்த கிராமத்தில் ஒரு அந்தணர் குடும்பம், ஏழ்மையான அந்தணர் குடும்பம் வசித்து வந்தது. அந்த குடும்பத்தில் அந்தணர், அவர் மனைவி, அவருடைய மகன், அவருடைய மருமகள், இவர் நால்வரும் அதில் வசித்து வந்தார்கள். அவர்களுடைய விரதம் என்னவென்றால், ஒரு நாளைக்கு ஒரு முறைதான் உணவு உண்பார்கள். அதுவும்
யாரிடமும் பிட்சை கேட்க மாட்டார்கள். அதன் பெயர்தான் உஞ்சபிருத்தி. அதாவது உஞ்சபிருத்தி என்றால் கீழே கிடக்கும் தானியங்களை கொண்டு வந்து அதை பதமாக்கி மாவு இடித்து அதிலிருந்து மாவோ இல்லை என்றால் சப்பாத்தியோ சமைத்து சாப்பிட வேண்டும். இதுதான் அவர்கள் நியதி. அவர்களிடம் இன்னொரு விரதம் என்னவென்றால், அன்றைக்கு கிடைத்த உணவை அன்று சாப்பிடுவார்கள், அதை அடுத்த தினத்திற்கு எடுத்துக்கொள்ள மாட்டார்கள். They don't carry it over for the next day. இது மாதிரி ஒரு கடுமையான விரதம். அந்த கிராமத்தில் திடீரென்று ஒரு பஞ்சம் ஏற்பட்டது, ஃபெமைன். அதனால் இந்த குடும்பம் சில நாட்கள் பட்னியாக இருக்க வேண்டியிருந்தது. சில நாள் தானியங்கள் கிடைக்கும், சில நாள் தானியங்கள் கிடைக்காது. எந்த கிடைக்கிறதோ அன்று அதை அவர்களும் சமமாக பங்கிட்டு உண்ணுவார்கள், அது சமைத்த பின். இப்படி இருக்கையில் ஒரு நாள் அவர்களுக்கு எதுவுமே கிடைக்கவில்லை. அன்று அவர்கள் தண்ணீர் அறிந்துவிட்டு அவங்க விரதத்தை முடித்துக் கொண்டார்கள். அடுத்த நாளும் ஒன்றும் கிடைக்கவில்லை. மூன்றாவது நாள் மிக கஷ்டப்பட்டு அவர்கள் யாவரும் வெளியே சென்று அந்த தானியங்கள் எல்லாவற்றையும் சேர்த்து வீட்டிற்கு கொண்டு வந்து அதில் இடிக்கும் போது அது சோள மாவு, சோள தானியம், அதை இடித்து ஒரு படி மாவு, அதை இடித்து அதை உருண்டையாக பிசைந்து உணவு உண்ண உட்கார்ந்தார்கள் மிக மகிழ்ச்சியாக. ஏனால் 2 நாளுக்கு அப்புறம் கிடைக்கிறது இந்த உணவு. அதனால் அவர்கள் மகிழ்ச்சியாக உண்ணுவதற்காக உண்ணும்போது, அது இன்னொரு விரதம் என்னவென்றால், அவர்களுக்கு ஒரு நாளில் 6வது பாகத்தில் தான் அவர்கள் எப்பொழுதுமே உணவு உண்பார்கள். 6th part of the day, that is இன்னைக்கு நம்ம டைம் படி 1:30 மணிக்கு மேல், மதியம் 1:30 மணிக்கு மேல் தான் அவர்கள் உணவு உண்பார்கள். அதுவும் அவர்கள் பூஜையை எல்லாம் முடித்துக்கொண்டு தெய்வத்துக்கு இதை அர்ப்பணித்து விட்டு அதை உண்பார்கள். அப்படி அவர்கள் அன்று உணவு உண்ண உட்காரும் பொழுது வெளியில் இருந்து ஒரு அந்தணர், ஒரு பசியால் வாடிய அந்தணர் வெளியே வந்து நின்றார். அவரை பார்த்தவுடன் இவர்கள் யாவரும் எழுந்து அவரை நமஸ்கரித்து அவர்களை வணங்கி, நீங்கள் அவசியம் எங்கள் குடிலுக்கு வர வேண்டும், உங்களுக்கு என்ன தேவையோ அதை நாங்கள் எங்களால் முடிந்தவரை தருகிறோம் என்று இந்த அந்தணர் கூறினார். அதாவது சாஸ்திரம் சொல்கிறது அதிதி தேவோபவா. இது தைத்திரேய உபனிஷத்தில் சிக்ஷாவல்லியில் இந்த ஸ்லோகம் வரும். மாத்ரு தேவோபவ, பித்ரு தேவோபவ, ஆச்சாரிய தேவோபவ, அதிதி தேவோபவ. நாம் நினைப்பது என்னவென்றால், நாம் வரும் விருந்தினர்கள் தெய்வமாக கருத வேண்டும். சரிதான், அது உண்மைதான். ஏனால் எல்லாருக்குள் கிருஷ்ணர் சொல்கிறார், நான் இருக்கின்றேன் என்று. சோ அதுவும் உண்மைதான். ஆனால் இந்த சாஸ்திரம் சொல்வது அதிதி தேவோபவா என்றால், யார் ஒருவர் பசித்து வருகிறாரோ அவருக்கு உணவளிக்க வேண்டும். அது எந்த ஜாமமா இருந்தாலும் சரி, காலையா இருந்தாலும் சரி, மதியமாக இருந்தாலும் சரி, இரவு இருந்தாலும் சரி. இரவு ஈவன் 10 மணிக்கு மேல் 11 மணிக்குள் அவர் வந்து கதவை தட்டினால் நாம் உணவு இல்லாவிட்டால் கூட உணவு தயார் செய்து அவர் கொடுக்க வேண்டும். அதுதான் அதிதி தேவோபவா. நம் எல்லாரையும் தெரிந்து நாம் அழைத்து அவருக்கு உணவளிப்பது அது நல்லதுதான். இப்பொழுது நாம் அன்னதானம் செய்கிறோம், அதெல்லாம் நல்லவைதான். ஆனால் இந்த சாஸ்திரம் சொல்ற அதிதி தேவோபவ, அதாவது விருந்தினர் தெய்வத்துக்கு சமம் என்கிற இந்த வார்த்தை, இந்த பொருள் இது மாதிரி வரும் ஒரு அதிதிக்கு தான் பொருந்தும். ஸோ இவர்கள் அவரை உபசரித்து அவருக்கு வேண்டிய பூஜை எல்லாம் பாத பூஜை பண்ணி
உங்களுக்கு என்ன வேண்டும் என்று கேட்கிறார். எனக்கு ரொம்ப பசிக்கிறது, உங்களுக்கு தயவு செஞ்சு ஏதாவது உணவு இருந்தால் கொடுங்கள் என்று கேட்கிறார். உடனே இந்த அந்தணர் அவ்வளவுதானே என்று தனது பங்கான அதை 4 பங்காக பிரித்து ஆளுக்கு ஒரு பங்கை வைத்துக் கொண்டிருக்கிறார்கள் சாப்பிடுவதற்கு. அது தனது பங்கை முதலில் அந்த அதிதிக்கு கொடுக்கிறார், அந்த அதிதி அந்தணருக்கு கொடுக்கிறார். அவர் அதை சாப்பிடுகிறார், மிக திருப்தியோடு சாப்பிடுகிறார். ஆனால் அவருடைய பசி அடங்கவில்லை. இதை பார்த்த அந்த அந்தணர் தர்ம சங்கடத்துக்கு உள்ளாகிறார். அவர் மனைவி இதை பார்த்து, என்னுடைய பங்கையும் அவருக்கு கொடுங்கள் என்று அவரது கணவரை அவர் வேண்டுகிறார். உடனே இவருக்கு மனம் வரவில்லை. ஏனென்றால் எல்லோருமே பட்னிதான். ஆனால் எனக்காகவே சேவை செய்து வரும் என் மனைவியை எப்படி நான் பட்னி போடுவது? என்னுடைய தர்மம் என்னை நம்பி வந்தவளை நான் காப்பாற்ற வேண்டும் என்று அந்த தர்மத்தை கூறி, நல்லவளே, பதிவிரதையே, என்னால் உன்னுடைய பங்கை அவருக்கு கொடுக்க முடியாது என்கிறார். அதற்கு அவரது மனைவி, கணவர் செய்யும் தர்மத்தில் ஒரு குற்றம் இருந்தால் அது எனக்கும் சேரும். எனக்கு அந்த குற்றத்தை பெற்றுக்கொள்ள நான் தயாராக இல்லை. நீங்களும் பட்னிதான், நானும் பட்னிதான். இருவரும் சமமாகவே ஒரு குடும்பத்தை தர்மத்தோடு நாம் நமது குடும்பத்தை பாதுகாக்க வேண்டும். அதற்கு என்னுடைய பங்கையும் அவருக்கு கொடுப்பதுதான் சரி. ஏனால் அந்த அந்தணர் மிகவும் பசியாக இருக்கிறார் என்று மனைவி கூறவே அவரும் அதை ஏற்று அந்த அதிதிக்கு கொடுக்கிறார், அவருடைய பங்கையும் சேர்த்து. அதையும் சாப்பிட்டு விட்டு அவருக்கு பசி அடங்கவில்லை. இதை பார்த்த மகன், தந்தையே, என்னுடைய பங்கையும் அவருக்கு கொடுங்கள் என்று சொல்கிறார். அதை கேட்ட அந்த தந்தை, மகனே, நீ வயது மிகவும் சிறிய வயது, உனக்கு நீ பசி பொறுக்க மாட்டாய். உன்னை எப்படி நான் உனது பங்கை அவருக்கு கொடுக்க முடியும்? என்னுடைய கடமை குழந்தைகளை காப்பாற்றுவது ஒரு தந்தையின் கடமை ஆகும். என்னால் அதை அவருக்கு கொடுக்க முடியாது என்று அவர் வாதிடுகிறார். அதற்கு அவரது மகன், தந்தையே, ஆத்மாவை புத்திரகா என்று சாஸ்திரம் கூறுகிறது. தந்தையிலிருந்து தோன்றி வந்தான் மகன். ஆனால் அந்த மகனுக்கு அந்த தந்தையை காப்பாற்ற வேண்டிய கடமையும் உள்ளது. உங்களது தர்மத்தில் ஏதாவது குறை இருந்தால் அது என்னையும் சாரும். அதனால் நான் என்னுடைய பங்கை அவருக்கு கொடுக்க விழைகிறேன். தயவு செய்து இதை அவருக்கு கொடுங்கள் என்று தந்தையை வேண்டுகிறான். இதை கேட்ட அந்தணர் இரவும் வாய் பேச முடியாமல் அதையும் பெற்று அந்த அதிதிக்கு கொடுக்கிறார். அதையும் சாப்பிட்டுவிட்டு அந்தணர் அவருக்கு பசி அடங்கவில்லை. இதை பார்த்து கொண்டிருந்த மருமகள், அவர் சிறுமி, இதை பார்த்து கொண்டிருந்த அவரது மருமகள், தகப்பனாரே, என்னுடைய பங்கையும் அவருக்கு கொடுங்கள். ஏனால் அதிதி பசியோடு இங்கிருந்து செல்லக்கூடாது என்கிறாள். அதற்கு அவர் சொல்கிறார், உன்னுடைய பங்கு, நீ ரொம்ப வயது குறைந்தவள், உன்னை எப்படி நீயே பட்னியாக இருக்கிறாய், உன்னுடைய பங்கை எடுத்து நான் எப்படி அவருக்கு கொடுக்க முடியும் என்று அவர் கேட்கிறார். அதற்கு அந்த சிறுமி, என்னுடைய பிரபு, அதாவது என்னுடைய கணவர், உங்களுடைய மகன் எனக்கு குரு, அவருடைய குரு நீங்கள். என்னுடைய குருவுக்கு குரு பணியுடைய செல்வதை நான் ரொம்ப பெருமைப்படுகிறேன். அது ஒன்று இல்லை, இந்த தர்மம் காக்க வேண்டும் என்றால் கண்டிப்பாக என்னுடைய பங்கையும் அவருக்கு கொடுத்துதான் ஆக வேண்டும். எப்பொழுது நீங்கள் என்னுடைய கணவரின் பங்கையும் என்னுடைய தாயாரின் பங்கையும் நீங்கள் கொடுக்கும்பொழுது அவர்களும் பட்டிதானே இருந்தார்கள். அதனால் என் பங்கில் நான் அவருக்கு கொடுத்தால் எனக்கு அதனால் புண்ணியம் கிடைக்குமே தவிர அதனால் எனக்கு ஒன்றும் ஆகாது என்று கூறி அவரை வற்புறுத்துகிறாள். இதை கேட்டு ஒரு வழியின்றி அந்த பங்கையும் எடுத்து அந்த அதிதிக்கு கொடுக்கிறார். அதை சாப்பிட்டவுடன் அந்த அந்தணர்
திருப்தியாக அவர் சொல்கிறார், உங்களுடைய தர்மம் என்னால் இதை கிரகிக்க கூட முடியவில்லை. இது மாதிரி ஒரு சிச்சுவேஷன், இது மாதிரி 2-3 நாட்களாக நீங்கள் எதுவுமே சாப்பிடவில்லை. நீங்கள் சாப்பிடாமல் உங்களுக்கு சாப்பிட இருந்த அந்த உணவை எனக்கு கொடுத்து என்னை பசியாற்றினீர்கள். இந்த தர்மம் எவ்வளவு அஸ்வமேதம் யாகம் செய்தாலும் அதற்கு இது ஈடாகாது என்று கூறி, உங்களுக்காக தேவர்களும் கந்தர்வர்களும் வெளியே பூமாரி பொழிகிறார்கள், நீங்கள் வெளியே வாருங்கள், உங்களை இந்த பூ உடலோடு உங்களை சொர்க்கத்துக்கு அழைத்து செல்கிறார்கள் என்று கூறி அங்கே கரகோஷம் கிளம்புகிறது, பூமாரி பொழிகிறது 7 நாள்கள் மீதும். அவர்களை சொர்க்கத்துக்கு அழைத்து சென்றார்கள். இதை கூறி இந்த கீரி, இதை நான் கண்ணால் பார்த்தேன், அப்போது நான் அதை கேட்டுக்கொண்டிருந்தேன். அந்த கேட்டுக்கொண்டிருந்து ஒரு ஓரமாக நான் இதையெல்லாம் பார்த்து கொண்டிருந்தேன். அந்த மாவின் மனம் என் முகத்தில் பட்டதும், அதாவது என் நாசியில் பட்டதும், என் முகம் பொன்னிறமானது. நான் அந்த மாவு சிந்தியிருந்த மாவுக்கு விழுந்து புரண்டேன். ஒரு பாதி பொன்னிறமாகியது. ஆனால் அந்த மாவு இருந்தது அவ்வளவுதான். இதனால் நான் ஒவ்வொரு யாக யஜ்யம் நடக்கும் இடத்திலும் போய் அந்த நடந்து முடிந்த அந்த சாம்பலில் நான் புரளுகிறேன். ஆனால் இதுவரை ஒரு யஜ்யம் யாகம் கூட அந்த அளவுக்கு சமமாக இருந்ததில்லை. இருந்ததென்றால் என்னுடைய மீதி மேனியும் பொன்னிறமாக இருக்கும் என்று கூறி, இதில் ஒன்று நீங்கள் கவனிக்க வேண்டியது என்னவென்றால், பசி என்று வரும்போது தர்மம், தர்ம சிந்தனை எல்லாம் பறந்துவிடும். ஆனால் அவர்கள் அந்த பசித்த நேரத்திலும் 3 நாட்கள் உணவில்லாமல் இருந்த நேரத்திலும் தனக்கு கிடைத்த உணவை உண்ணும்போது உண்பதற்கு தயாராக இருந்த அந்த உணவை அதிர்த்தி கொடுத்து அவரை திருப்திப்படுத்தியதற்காக அவர்கள் சொர்க்கம் சென்றார்கள். ஏனென்றால் அவர்களுக்கு அங்கே அந்த நோக்கம், அதுதான் முக்கியம். The attitude that counts. Sri Aurobindo always says the attitude. அந்த நோக்கத்தினால் அவர்கள் யாவரும் சொர்க்கம் சென்றார்கள் என்று சொல்லி, அதனால்தான் இந்த யாகத்தை அந்த படிமாவுக்கு சமமாகாது என்று கூறினேன். என்னை தவறாக நினைக்க வேண்டாம், ஏன்னா இதிலும் எனக்கு என் உடல் பொன்னிறமாகவில்லை என்று கூறி அந்த கீரி மறைந்தது. இதை கேட்ட அங்கு யாவரும் ஸ்தம்பித்து நின்றார்கள். தர்மரும் மற்ற அவரது சகோதரர்களும் வெட்கி தலை குனிந்தார்கள். நாம் நினைக்கிறோம் நாம் இவ்வளவு நன்றாக நடத்திவிட்டோம் என்று. ஆனால் இதெல்லாம் நடத்தியது அந்த பிரம்மம் என்று தெரிந்திருந்தால், ஒருவேளை அந்த கீரி முழுவதும், உடல் முழுவதும் பொன்னிறமாகியிருக்கும். அது நடக்கவில்லை என்றால் நமது ஈகோ, நமது கர்வம் அதை தடுத்து விட்டது என்று உணர்ந்தார்கள். இது புராணம். ஒரு 25 வருடங்களுக்கு முன்னால், இப்போ இந்த யுகத்தில், இந்த 2000, அரௌண்ட் 1999, 2000, அதில் நடந்த ஒரு நிகழ்வை கூறுகிறேன். நான் அலுவலகத்தில் பணிபுரிந்த போது I was nominated for a workshop in Bangalore, that is Vivekananda Kendra, outskirts of Bangalore. அங்க டெய்லி யோகா, ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மெண்ட் ஃபார் சீனியர் எக்ஸிக்யூட்டிவ்ஸ், அதுதான் அந்த ஒர்க் ஷாப்போட நோக்கம். எப்படி ஸ்ட்ரெஸ்ஸை குறைப்பது என்று, மன அழுத்தத்தை எப்படி குறைப்பது என்று அவர்கள் அழகாக, ஒரு வாரம் அது ரொம்ப அழகாக அவர்கள் அதை சொல்லிக் கொடுத்தார்கள். அது நல்ல பயனுள்ளதாக இருந்தது என்று சொல்லணும். அதில் காலை 4:30 மணிக்கு எழுந்து இரவு 8 மணி வரைக்கும் ஆக்டிவிட்டிஸ் நடந்து கொண்டே இருக்கும். அதில் மார்னிங் அங்க ஒரு ஐஐடி மெட்ராஸ் டைரக்டர் மிஸ்டர் சுவாமி, அவர் ஒரு சர்வீஸ்க்காக அங்கே வந்து இதை பண்ணிட்டு இருக்கார்.
அவர் மார்னிங் பகவத்கீதை கிளாஸ் எடுப்பார், ஸ்லோகம் ஸ்லோகம் சொல்லி அர்த்தம். ஈவினிங் வந்து there is another satsang. அவர் வந்து ஒரு புராண கதையை சொல்லி அதற்கு பின் அது மாதிரி நடந்த ஒரு கதையை, ஒரு நிகழ்வை, கதை இல்லை நிகழ்வை சொல்லுவார். இதில் ஒரு நாள் இந்த கீரி கதையை சொல்லிவிட்டு, இப்போது நான் உங்களுக்கு நான் இதை அட்டன் பண்ணது அரௌண்ட் 19 or 2000, அதிலிருந்து 10 வருடங்களுக்கு முன்னால் இது நடந்தது என்று அவர் கூறினார். அது என்னவென்றால், இவர் வந்து டைரக்டர் இருந்தால் கூட ஒரு ஸ்பெஷல் கிளாஸ் தான் எடுப்பார், 3rd year ஸ்டூடெண்ட், 2nd year ஸ்டூடெண்ட், அது மாதிரி தான். அப்படி எடுக்கும்போது ஒரு முறை அவர் ஒரு நிகழ்வை சொல்லியிருக்கிறார். அது என்ன நிகழ்வு என்றால், இவருடைய நெருங்கிய நண்பர் ஒருவர், அவரும் ரெப்யூட்டட் காலேஜ் இன் மெட்ராஸ், பட் இவர் அவருடைய பெயரை சொல்ல விரும்பவில்லை. அவர் ஹெட் ஆஃப் தி டிபார்ட்மெண்ட். அந்த ப்ரொஃபஸர் அவர் தன் தாயாருக்காக திருமணமே செய்து கொள்ளவில்லை, கல்யாணம் செய்து கொள்ளவில்லை. ஏனென்றால் அவர் தாயார் ஒரு 40 வயதிற்குள் ஸ்ட்ரோக் வந்து பெட்ரிடன் ஆயிட்டார். அதனால் அவருக்கு தாம் திருமணம் செய்து கொண்டால் ஒருவேளை தன்னால் தன் தாயாருக்கு சரியாக செய்ய முடியாதோ என்று ஒரு ஐயம். அதனால் அவர் திருமணமே செய்து கொள்ளவில்லை தாயாருக்காக. அஃப்கோர்ஸ் இட்ஸ் a sacrifice. அவர் தினமும் அங்கு ஒரு நர்ஸ் ஆர் தெரிஞ்ச ஒரு மனிதரை சொல்லி, இவர் இல்லாத போது, இவர் காலேஜ் வரும்போது அவர் தாயாரை அவர் பார்த்துக் கொள்வார். இவர் காலேஜ் முடிந்து போன பின்பு இவர் தான் எல்லாம் அவர் தாயாருக்கு செய்வார். இது டெய்லி ரொட்டீன் அவருக்கு. ஆனால் இது யாருக்கும் தெரியாது. அவர் காலேஜில் இருக்க ஸ்டூடெண்ட்ஸ், அவர் பிரின்சிபல், கலீக்ஸ், நோபடி நோஸ் அபவுட் இட். இப்படி இருந்து அவரும் ரிட்டையர் ஆகி போயாச்சு. அவர் தாயார் ஒரு 85 வயது வரைக்கும் இருந்து, 86 வயசு வரைக்கும் இருந்து தாயார் காலமானார். அது ஒரு பக்கம். திடீரென்று ஒரு நாள் இவருக்கு அந்த காலேஜ் பிரின்சிபால் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட், அந்த ப்ரொஃபஸரும் இவருக்கு க்ளோஸ் ஃப்ரெண்ட் தான். ஆனால் இவரோட அந்த ஃப்ரெண்டும் அந்த பிரின்சிபாலும் இவருக்கு ரொம்ப க்ளோஸ் நண்பர். ஒரு முறை அவர் தனது நண்பரை, அதாவது பிரின்சிபாலை பார்க்க அந்த காலேஜுக்கு சென்றபோது வாசலில் யாரோ வெளியே பிரின்சிபாலை பார்க்கறதுக்காக உட்கார்ந்திருந்தார். இவர் டைரக்டா உள்ள போயிட்டு அவர்கிட்ட முன்னாடியே ஃபோனில் பேசுறதுனால அப்பாயின்மெண்ட் இருந்தது. அவருடன் பேசி ஒரு 1/2 மணி நேரம் பேசிவிட்டு, ஏதோ காஃபி கொடுக்கும் டயத்தில் அவர் பியூன் வந்து பிரின்சிபாலிடம் யாரோ உங்களை பார்க்க வந்திருக்கிறார், தயவு செஞ்சு நீங்கள் அவருக்கு அனுமதி வழங்க முடியுமான்னு கேட்டதுக்கு வர சொல் அப்படின்னு. அங்கே வந்தவர் இவரால் கூட அடையாளம் கண்டு கொள்ள முடியவில்லை, இந்த டாக்டர் சுவாமியால் கூட. பிரின்சிபால் அவரிடம் வந்து, இதனால் அவர் வந்து புது பிரின்சிபால் அவருக்கு அங்க. அவர் இவரிடம் நீங்கள் யார் எனக்கு, நான் இங்கே தான் ஹெட் ஆஃப் டிபார்ட்மெண்ட்டாக வேலை செய்து ஓய்வு பெற்றேன். எனக்கு இப்போது நாம் யானைக்காலை பற்றி கேள்விப்பட்டிருக்கிறோம், அது மாதிரி அவருக்கு கையில் வந்து விட்டது, 2 கைகளிலும். அதை அவர் ஃபுல் ஷர்ட் போட்டு மறைத்திருந்தார். அவர் பிரின்சிபால் கேட்டுவிட்டு என்ன ஆயிற்று அப்படின்னு கேட்டவுடன் அவர் அந்த சட்டையை விலக்கி காட்டினார். அதை பார்த்து ரொம்ப பரிதாபமாக இருந்தது. அவர் பேர் சொன்னவுடன் இவருக்கு தூக்கி வாரி போட்டது, டாக்டர் சுவாமிக்கு. ஓ, நீங்களா, உங்களுடைய அடையாளமே தெரியவில்லை என்றார். நீங்கள் யார்? இவருக்கும் அடையாளம் தெரியவில்லை அவர்கள். ஏன்னா வெகு நாட்களுக்கு பிறகு பார்க்கிறார்கள் 2 பேரும். அப்ப சொல்லவுடன் தான் அவர் அழுது விடுகிறார் இவரை பார்த்து. அவர் எதற்கு இங்கே வந்தார் என்றால், அவருடைய பிரின்சிபாலிடம் அவர் ஒரு உதவி கேட்டு வந்திருக்கிறார். என்னவென்றால், என்னால் இப்பொழுது 2 கைகளும் செயலிழந்து போய்விட்டன, என்னால் என் வேலையை செய்ய முடியவில்லை,
எனக்கு ஆள் போட்டு பார்த்து கொள்ள வேண்டிய அளவுக்கு என்னிடம் பண வசதி இல்லை. உங்களுக்கு தெரிந்த யாராவது ஒரு சர்வீஸ் ஓரியன்ட் பர்சன் யாராவது இருந்தால் சொல்லுங்கள், தயவு செஞ்சு எனக்கு ரொம்ப உதவியாக இருக்கும் என்று அவரை கேட்கிறார். அவர் நான் பார்க்கிறேன், கண்டிப்பாக உங்களுக்கு உதவி செய்கிறேன் என்று சொல்லி அவருக்கு உடனே பண உதவியும் இவர்கள் இரண்டு பேரும் கொடுத்தார்கள். கொடுத்து நீங்கள் இருங்க, நாங்கள் அதாவது அரேஞ்ச் பண்றோம் என்று சொல்லிவிட்டு அவர் கிளம்பி விட்டார். இவரும் அவரது பேச்சை முடித்துக்கொண்டு இவர் வீட்டுக்கு வந்து விட்டார். இதை இந்த இந்த ப்ரொஃபஸரை பற்றி ஒன் ஆஃப் ஹிஸ் கிளாஸஸ் அவர் இதை பற்றி ஜஸ்ட் அங்கேயும் பேர் சொல்லாமல் இது மாதிரி சொல்லி, ஆனால் அதை அந்த காலேஜ் நேம் சொல்லியிருக்கிறார். அதை வைத்து அவர்களுக்கு ஓரளவு புரிந்து விட்டது யார் என்று. ஹெட் ஆஃப் டிபார்ட்மெண்ட் சொன்ன உடனே அவருக்கு புரிந்து விட்டது. ஆனால் என்ன பண்ண முடியும்? ஒன்றும் பண்ண முடியாது. இதில் என்னவென்றால் இது சொல்லி ஒரு 6 மாதம் இருக்கும். திடீரென்று ஒரு ப்ரொஃபஸர் டாக்டர் சுவாமியில அவர் டைரக்டர் ஐஐடியில் அவரிடம் வந்து, சார் எனக்கு வந்து ஒரு சின்ன ஜஸ்ட் ஐ வாண்ட் டு ஷேர் சம் இன்ஃபர்மேஷன் வித் யூ. ஒரு ஸ்டூடெண்ட் ரொம்ப பிரில்லியன்ட், அவன் ஜேஇல டாப்பர். இது வரைக்கும் ஃபர்ஸ்ட் செகண்ட் இயர்ல நல்லாவே படிச்சுன்னு வந்தான், எல்லாத்தையும் டாப். ஹி வாஸ் தி டாப்பர் இன் கிளாஸ். இப்போ தேர்ட் இயர்ல வந்த அப்புறம் என்ன ஆயிருக்கு, அவனோட அட்டண்டன்ஸும் இல்லை, அவன் சரியா வரதும் இல்லை, அவனோட ஃபோக்கஸ் இஸ் நாட் இன் ஸ்டடீஸ். அது என்னன்னு தெரியல, நீங்க தான் அவனை கூப்பிட்டு கேட்கணும் அப்படின்னு. பிகாஸ் அவன் கரியர் ஸ்பாயில் ஆகக்கூடாதுன்னு நான் விரும்புகிறேன், அதனால ப்ளீஸ் அவளை கூப்பிட்டு நீங்க விசாரிங்க அப்படின்னு அந்த பையனை கூப்பிட்டு விசாரிக்க சொல்றாரு. அவரும் சரி நான் பார்க்கிறேன்னு சொல்லிவிட்டு அவனை கூப்பிட்டு அனுப்புகிறார். அவன் வந்து கொஞ்சம் தயங்கிதான் இவரிடம் வருகிறான். என்ன ஆயிற்று உனக்கு என்று கேட்க, என்ன ஒன்றுமில்லை. அப்படி என்றால் நீ ஏன் சரியாக கிளாஸிற்கு வருவதில்லை, உனக்கு என்ன பிரச்சனை, என்ன ப்ராப்ளம் என்று கேட்கிறார். அதெல்லாம் ஒன்றுமில்லை என்கிறான். உனக்கு ஏதாவது பர்சனல் ப்ராப்ளம் தான் சொல்லி, நான் அதை தீர்த்து வைக்கிறேன். உங்கள் வீட்டு வர வேண்டுமா, நான் வந்து பேசி வைக்கிறேன், தீர்த்து வைக்கிறேன் என்றான். அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னா, அப்படி என்றால் எனக்கு உண்மையான காரணத்தை சொல்லு, இல்லை என்றால் நீ தினம் இங்கே வர வேண்டும், ஒரு கிளாஸ் கூட மிஸ் ஆகக்கூடாது. அப்படி இருந்தால் நான் உன்னை மேலே கேட்கப் போவதில்லை, இல்லை என்றால் எனக்கு சொல்ல வேண்டும் என்று அழுத்தம் திருத்தமாக கூறிய, இல்லை என்றால் நான் உன்னை சஸ்பெண்ட் பண்ண வேண்டியிருக்கும் என்று சொல்கிறார். அந்த அளவுக்கு போகிறார். வேறு வழி இல்லாமல் அந்த இளைஞன், அந்த ஸ்டூடெண்ட், சார் எனக்கு ஒரு 6 மாதம் முன்னாடி நீங்க எனக்கு ஒருத்தரை பற்றி யூ டோல்ட் மீ, அதை பார்த்து என்னால் தன்னோட அன்னைக்கு சேவை செய்த ஒருவருக்கு இப்படி ஒரு நிலைமையா என்று என்னால் அதை தாங்க முடியவில்லை. அதனால்தான் உங்களிடம் கூட சொல்லாமல் அவருடைய பேரும் இடத்தையும் கண்டுபிடித்து விட்டேன். அந்த காலேஜுக்கு போய் தினமும் அவருக்கு என்னால் முடிந்த பொழுது ஃப்ரீ டைம்ல போய் நைட் ஃபுல்லா அங்கேயே இருந்து அவருக்கு நான் சேவை செய்கிறேன். ஆனால் தயவு செஞ்சு இதை யாரிடம் கூறாதீர்கள். நான் கண்டிப்பாக ரெகுலராக வந்து விடுவேன். ஆனால் சில சமயம் அவரால் முடியவில்லை என்றால் நான் அவருக்கு தான் முக்கியத்துவம் கொடுப்பேன், என் படிப்பிற்கு இல்லை என்று அழுத்தம் திருத்தமாக கூறுகிறான். இதை கேட்ட அவர் வியப்படைகிறார், இப்படியும் ஒரு பையனா இந்த காலத்தில் என்று. உடனே அவர் சொல்கிறார், நீ ஒன்று செய், நீ இந்த கிளாஸ் டைம்ல போகாத, நான் அதற்கு ஒருவரை நியமிக்கிறேன். ஆனால் கிளாஸ் முடிந்ததும் நீ தாராளமாக செல், அதை சென்று கொண்டு, ஆனால் படிப்பில் கவனம் செலுத்த வேண்டும். இதுதான் என்னோட கண்டிஷன். உன்னை அலோவ் பண்றேன், ஆனால் யூ ஹாவ் டு ஃபோக்கஸ் ஆன் யுவர் ஸ்டடீஸ். அகைன் யூ ஷுட் கெட் பேக் டு யுவர் டாப் பொசிஷன். இதுதான் என்னுடைய கண்டிஷன் என்கிறார். உடனே அவர், அந்த பையன் ஓகே என்கிறான். அதன் பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக இவர் அந்த ஆட்களை, ஒரு நர்ஸ் ஆர் அட்டெண்டன்ட் ஒருவரை நியமித்த பிறகு அந்த பையனும் மார்னிங் நைட் 2 வேளையும் அங்கிருந்தான் தங்குகிறான். இரவு முழுவதும் அவருக்கு சேவை செய்துவிட்டு படித்தும் விட்டு மறுநாள் காலையில்
எல்லாம் அவற்றுக்கு சரியாக பார்த்து விட்டு அந்த அட்டெண்டர் வரும் வரை அவன் இருப்பான். அது வந்தவுடன் இவன் கிளம்பி காலேஜுக்கு வருவான். இதுதான் ரொட்டீனாக இருந்து இது மாதிரி 5 இயர்ஸும் இதே மாதிரி இருந்து அவருக்கும் ரொம்ப நாளா அவர் இல்லை. அந்த ப்ரொஃபஸர் ப்ராபப்ளி 3 இயர்ஸ்ல அவர் காலமாயிட்டார்னு சொன்னார் இவர். ஆனா இப்ப இதுல என்ன சாக்ரிஃபைஸ், அந்த ஏழை அந்தணன் செய்த ஃபேமிலி, அவங்க குடும்பத்தோட செய்த அந்த ஒரு வேள்வி, அது வேள்வி தான் சொல்லணும், அது யஜ்ஞம் தான் சொல்லணும். அது அதே மாதிரி இந்த பையன் அந்த ப்ரொஃபஸருக்காவது அவர் பண்ணது சாக்ரிஃபைஸ் தான், அவருக்காவது ரத்த சம்பந்தம், அவருடைய தாயார். அதனால் அவர் செய்தது வியப்பதில்லை தான், ஆனால் இந்த காலத்தில் யாரும் செய்ய மாட்டார்கள் என்று நமக்கு எல்லாருக்குமே தெரியும். அவர் செய்த அவருக்காக இந்த பையன் தன்னுடைய படிப்பையும் சாக்ரிஃபைஸ் பண்ணிவிட்டு, அந்த டாக்டர் சுவாமி சொல்லவில்லை என்றால் he would have been suspended from IIT. அந்த அளவுக்கு அது போயிருக்கும். இதில் அவர் என்ன டாக்டர் சுவாமி இது முடிக்கும் போது என்ன சொன்னார் என்றால், ரத்த சம்பந்தம் உள்ள ஒருவர் பண்ணுவது அவ்வளவு ஆச்சரியப்படுவதற்கு ஒரு பெரிய ஆச்சரியப்படைய விஷயமே இல்லை. ஆனால் எதுவுமே சம்பந்தம் இல்லாத, அவர் முன்ன பின்ன தெரியாது, அவருக்கு போய் எல்லாமே இவர் தான் செய்துவிட்டு, எல்லாமே எல்லாமே அவருக்கு யூரின் மோஷன் எல்லாமே இந்த பையன்தான் ஒரு அருவருப்பு பார்க்காமல் செய்துவிட்டு அவரை மிக குளிர்ந்த மனத்துடன் அனுப்பி வைத்தான். அது மிக ரேரஸ்டா அவர் யாருக்கை தான் சொல்லணும். இது மாதிரி ஒன்று நடந்தால் என் வாழ்க்கையிலே எனக்கு தெரியாது என்று அவர் கூறி முடித்தார். அதுதான் சாக்ரிஃபைஸ். இது இப்ப பிரசன்ட் நடந்த சாக்ரிஃபைஸ். அந்த காலத்து புராணம், அது கீ சொன்ன கதை, அது நடந்ததா இல்லையா என்பது நமக்கு தெரியாது. ஆனால் புராணத்தை நாம் நம்புவதால் கண்டிப்பா நடந்திருக்கும் என்று நாம் நம்புகிறோம். ஆனால் இது இவர் நேரே பார்த்து இவருடைய மாணவன் இது மாதிரி செய்து, இப்பொழுது அப்ப நாங்கள் எல்லாரும் கேட்டோம் அவன் இப்போது எங்கே இருக்கிறான் என்று. அதை நான் சொல்ல முடியாது. ஏன்னா அந்த மாணவன் என்கிட்ட ஒரு சத்தியம் வாங்கி இருக்கிறான். அவன் பேரையோ அவன் எங்க இருக்கிறான் சொல்லக்கூடாது. அவனுக்கு நிறைய ஆஃபர்ஸ் வந்து, ஏன்னா டாப் அகெயின் ஃபாரின்லேருந்து. பட் அது எல்லாம் ரிஜெக்ட் பண்ணிட்டு நவ் அவன் ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிச்சு, ஸ்டார்ட் அப். அதுல நிறைய பேர் வேலையில் இருக்காங்க. அண்ட் ஹி இஸ் ஹாப்பி வித் இஸ் கண்ட்ரி. இந்தியாவில் இருக்கணும்னு முன்னாடியே அவன் முடிவு பண்ணி சர்வீஸ், அந்த சர்வீஸ் மனப்பான்மையை அவனுக்கு போல, டு எக்ஸ்டென்ட் பாசிபிள் இஸ் சர்விங் அதர்ஸ். இது மாதிரி அவர் சொல்லி இந்த கதையை முடித்தார். இதுதான் யஜ்யம். நம்ம யஜ்யம் பார்க்கிறோம், பண்ணுகிறோம். தர்மபுத்திர யஜ்யமே ஒன்றும் இல்லை என்று அந்த கீதை சொல்லிவிட்டு போய்விடுகிறது. அப்படி இருக்கும்போது இது மாதிரி ஒரு கலிகாலத்தில் இப்பொழுது நடந்த ஒரு நிகழ்வு ஏறி நம்ம எல்லாரும் ஒரு ஆச்சரியத்தில் ஆட்டுகிறது. இப்போது இது தொடர்பாகத்தான் இந்த தலைப்பும் இருக்கிறது. இன்னைக்கு இதை இப்ப தலைப்புக்குள் செல்வோம். நம் இது சிக்னிஃபிகன்ஸ் ஆஃப் சாக்ரிஃபைஸ், வேள்வியின் முக்கியத்துவம், வேள்வியின் சிறப்பு. இதை பற்றி நாம் சாஸ்திரங்களை பார்த்தோம்னா வேள்வியை பற்றி 2 குறிப்புகள் உள்ளன. முதலாவது வேத யஜ்ஞத்தை பற்றி பேசுகிறது. அது என்னவென்றால், கடவுளுக்கு அர்ப்பணிக்கப்படும் காணிக்கைகள், அந்த அக்னியில் காணிக்கைகள் எதற்காக என்றால், நம்ம பிரார்த்தனை என்னவாக இருக்கும் என்றால், நமது சந்ததி வளர்வதற்கும் நம் செல்வம் பெறுவதற்கும் ஒரு பிரார்த்தனையாக உள்ளது. மறுபடியும் அதோடு நிற்காமல், நாம் இந்த உலகத்தை விட்டு சென்ற பின் அங்கே சொர்க்கத்தின் மகிழ்ச்சியாக இருக்க பிரார்த்தனையும் இது தொடர்கிறது. ஸோ இது பூமியில் இருக்கும்போது நமது செல்வத்திற்கும் சந்ததிகளுக்கும் செல்வம் செய்யும் வேள்வியாக இருக்கிறது. இங்கே இருந்து சென்ற பிறகு, மறைந்த பிறகு அங்கு சொர்க்கம் கிடைக்க வேண்டும், சொர்க்கத்தின் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்ற பலனுக்காக இந்த வேத யஜ்யம் நடக்கின்றது. இது முதலாவது குறிப்பு. இரண்டாவது, அதுக்கு முதல் கீதை இதை பற்றி என்ன சொல்கிறது என்றால், இந்த ஒரு அம்சத்தை குறிப்பிட்டு, ஏன்னா பலனை எதிர்பார்த்து செய்கின்றோம்.
இதை பற்றி கீதை சொல்வது என்னவென்றால், இந்த அணுகுமுறையும் மற்றும் இதுவே உயர்ந்தது என்று சொல்பவர்களையும் அது முற்றிலுமாக கண்டிக்கின்றது. அது அவர்களை கண்டிக்கின்றது. இது கீதை கிருஷ்ண பரமாத்மா சொல்கிறார். அடுத்த குறிப்பு யஜ்ஞத்தை பற்றி. இது கீதை யஜ்ஞத்தை ஓர் உயர்ந்த நிலையில் வைத்து அதன் உளவியல் மற்றும் ஆன்மீக அர்த்தத்தில் பேசுகிறது. தட் இஸ் சைக்கலாஜிக்கல் அண்ட் ஸ்பிரிச்சுவல், அந்த அர்த்தத்தில் பேசுகிறது. அது என்னவென்றால், இங்கே கீதை அறிவிப்பது என்னவென்றால் தெய்வீக படைப்பாளர், தட் இஸ் டிவைன் கிரியேட்டர், பிரம்மம். பிரம்மம் என்ன செய்கிறது? மனிதர்கள் மற்றும் யஜ்ஞம் ஆகிய இரண்டையும் உருவாக்கி ஒருவரை ஒருவர் வளர்க்கவும் பரிமாற்றம் மூலம் தாங்கள் வளரவும் கடவுள்களை தங்கள் வேள்வியில் மகிழ்விக்கவும் மனிதர்கள் அழைக்கப்படுகின்றனர். மேலும் அவர்கள் கடவுளின் பரிசினால் மனிதர்கள் உயர்வார்கள் என்று கீதை கூறுகின்றது. அண்ட் இங்கே கீதை இன்னொரு முக்கியமான ஒன்றை செய்கிறது. அது என்னவென்றால், கீதை வேள்வியை வாழ்க்கை வடிவத்தினுடன், லைஃப் பேட்டர்ன், ஆன்மீகவாதியின் பொதுவான வாழ்க்கையுடன் பின்னி பிணைக்கிறது. அதாவது இந்த ஸ்பிரிச்சுவல் சீக்கர் நார்மல் லைஃப், காமன் லைஃப், அதோட இந்த பொதுவான வாழ்க்கையை பின்னி பிணைக்கிறது இந்த தரிப்பான வேள்வி. இது இங்கே என்ன சொல்கிறது என்றால், இந்த உயிரினங்கள் அனைத்தும் உணவிலிருந்தும், உணவு மழையிலிருந்தும், மழை யஜ்ஞத்திலிருந்தும், யஜ்ஞம் நாம் செய்யும் வேலைகளிலிருந்தும் பிறக்கிறது என்று தெளிவாக சொல்கிறது. இந்த வேலையே, அதாவது நாம் செய்யும் வேலையே, இந்த யஜ்ஞம் செய்யும் வேலையே பிரம்மத்தின் அடித்தளமாக உள்ளது. Work itself has its foundation in Brahman. That's what Gita says. இப்போது பிரம்மத்தை பற்றி நாம் பேசுகிறோம். பிரம்மத்தை பற்றி இங்கே கீதை சொல்கிறது இதோட அடித்தளம் என்று. இப்போ உபனிஷத்துக்கு பிரம்மத்தை பற்றி என்ன சொல்கிறது என்று ஜஸ்ட் ஒரு ஃபியூ உபனிஷத்துல இருந்து நான் கோட் பண்றேன். தைத்திரிய உபனிஷத், it is ineffable truth, it is also truth, knowledge, infinite consciousness and bliss. அதாவது பிரம்மம் விவரிக்க முடியாத உண்மை என்கிறது. மேலும் அது ஞானத்தின் மொழி வடிவமும் எல்லையற்ற உணர்வும் மற்றும் பேரின்பமாகும் என்கிறது தைத்திரிய உபனிஷத். பிரகதாரண்யக உபனிஷத் சொல்வது, it is the supreme being, the cosmic self or the ultimate reality. இந்த பிரம்மம் என்பது உச்சநிலை மற்றும் பிரபஞ்ச சுயம் அல்லது இறுதி உண்மையாகும் என்கிறது. ஈசோவியாசா உபனிஷத் இது என்ன சொல்கிறது என்றால், it is the absolute or universal, the supreme being and the divine essence of universe. இந்த பிரபஞ்சத்தின் முழுமையான அல்லது உலகளாவிய உன்னத நிலை மற்றும் தெய்வீக சாராம்சமாகும் என்கிறது ஈசோவியாச உபனிஷத். கதா உபனிஷத், it is the unchanging foundation of the universe, the source of all existence and the ultimate reality. அதாவது பிரம்மம் பிரபஞ்சத்தின் மாறாத அடித்தளம், அனைத்து இருப்புகளின் ஆதாரம் மற்றும் இறுதி உண்மை என்று கூறுகிறது. இப்போது ஸ்ரீ அரவிந்தர், I quote him, the supreme reality that is one and indivisible and infinite and beyond which nothing exists. அதாவது பிரம்மம் ஒன்றுதான், அது பிரிக்க முடியாததும் எல்லையற்றதும் அதற்கு அப்பால் எதுவும் இல்லை என்கிறார். இப்போது கீதை என்ன சொல்கிறது பிரம்மத்தை பற்றி? It says the Brahman is immutable, self, unchanging,
இன்டிஸ்கிரைபபிள். பிரம்மம் என்றும் மாறாத சுயமும் மற்றும் விவரிக்க முடியாத ஒன்றாகும் என்கிறது கீதை. இதை விவரிக்கும் போது கீதை வேதாந்த நிலையை எடுக்கின்றது. அதாவது இங்கே ரகசியம் என்னவென்றால், செயலற்ற நிலையை விட ஆசையற்ற செயல்பாடே சிறந்தது என்கிறது. That is, desireless action. That is the best. இங்கே கீதை ஜனகரை பற்றி பேசுகிறது. ஜனகர் போன்ற பெரிய மனிதர்கள் வாழ்க்கையில் செயல்பாட்டின் மட்டுமே முழுமை இழந்தார்களே தவிர அந்த செயல்பாட்டை தடுப்பதால் அல்ல என்று சுட்டிக்காட்டுகிறது கீதை. அது மட்டுமல்ல, இங்கே 3 விதமான செயல்கள் உள்ளன என்கிறது கீதை. முதலாவது செயல் தெய்வங்களுக்கு அர்ப்பணிக்காமல் அகங்காரத்துடனும் மற்றும் சுயநலத்துடனும் செய்வது. இது முற்றிலும் சுயநலம் சார்ந்தது. Totally selfish. This is the lowest type of action. அடுத்தது, இரண்டாவது சற்று உயர்ந்ததாக கருதப்படுகிறது. ஏனென்றால் இந்த செயல் பொதுவாக ஆசையுடன் செய்யப்பட்டாலும், அந்த வேலைக்கான பலனை பெறுவதற்காக செய்யப்பட்டாலும், இங்கே இந்த செயல் கடவுளுக்கு அர்ப்பணிக்கப்பட்டு செய்யப்படுகிறது. அதனால் இது சற்றே உயர்ந்ததாக எண்ணப்படுகிறது. மூன்றாவது வகை செயல் ஆசை இல்லாமல் வேள்வியாக செய்யப்படும் செயல் மிகவும் மேன்மையானது என்கிறது. இங்கே நாம் என்ன செய்கிறோம்? ஆசையற்று செய்கிறோம். ஏனென்றால் அது செய்யப்பட வேண்டிய செயல் என்பதாலும், மேலும் அது தெய்வங்களுக்கு அர்ப்பணிக்கப்படுகின்றது என்ற உணர்வால் செய்கின்றோம். அதனால்தான் இது மிகவும் மேன்மையாக கருதப்படுகின்றது. இந்த விவாதத்தில் 3 முக்கியமான வார்த்தைகள் உள்ளன என்கிறார் ஸ்ரீகிருஷ்ணர். அது என்னவென்றால் யஜ்யம், கர்மா அண்ட் பிரம்மம். அதாவது வேள்வி, செயல் மற்றும் தெய்வீகம். இதில் கீதை யஜ்யத்தை பற்றி விளக்கும் போது வேத விற்பனர்கள் விவரிக்கும் வகையான சடங்குகள் மட்டும் அதோடு மட்டும் நிற்காது. ஏனென்றால் இது இறுதியில் பிரம்மம்தான் எல்லா செயல்களுக்கும் மூலம் மற்றும் வேள்விகள் அந்த பிரம்மத்தில் இருந்துதான் தொடங்குகின்றன என்கிறது. மேலும் இந்த பிரம்மம் மாறாதது மற்றும் மாறக்கூடியது. அதாவது அக்ஷரா அன்ஷரா. இப்போது ஏன் ஸ்லைட் கான்ட்ரடிக்ஷன், அதாவது மாறாதது என்று முதலில் பார்த்தோம். இப்போது இங்கே கீதை கூறுகிறது மாறாதது மற்றும் மாறக்கூடியது, அதாவது அக்ஷரா அண்ட் ஷரா. இது ஏன் என்று பார்ப்போம். மேலே மாறக்கூடியதும் மற்றும் மாறாததும் மேலும் விளக்குகிறது. மாறக்கூடியதும் மற்றும் மாறாததும், அசையும் மற்றும் அசையாததும், இயங்கும் மற்றும் இயங்காத நிலையும், இவை எல்லாமே ஒரே பிரம்மத்தின் வெவ்வேறு நிலைகள் தான் என்று தெளிவாக அறிவிக்கும் வகையில் கீதை தத்துவ சிந்தனைக்கு உறுதியாக பங்களிப்பை செய்கிறது என்கிறது கீதை இங்கே. ஏனென்றால் இது thought process for getting the philosophical thought that the moving and unmoving, mutable and immutable, and dynamic and static எல்லாமே வெவ்வேறு நிலைகள் தான், டிஃபரண்ட் வாய்ஸஸ் ஆஃப் சேம் ரியாலிட்டி அங்கே. ஆனால் இந்த கீதையின் இந்த வாதத்தை வேத விற்பனர்கள் ஏற்க தயங்குகிறார்கள். ஏனென்றால் அவர்களை பொறுத்தவரை உபனிஷத் சொல்கிறது பிரம்மம் மாறாதது என்று. இங்கே எப்படி மாறுவதும் மாறாததும்
எப்படி சொல்ல முடியும்? அது அவருடைய வாதம். அனைத்து செயல்பாடுகளும் குறைந்த சக்தியான மாயாவிலிருந்தே வருகின்றன என்றும், பிரம்மம் எப்போதும் தீண்டப்படுவதில்லை, எல்லா பிரம்மம் ஆளுமைக்கு அப்பாற்பட்டது மற்றும் மாறாதது என்று அவருடைய வாதம். ஆனால் பஞ்ச சாஸ்திரங்கள் சக்தியை பற்றி சொல்லும்போது, இந்த மாயா சொல்லும்போது, பிரம்மத்தின் மாறும் அம்சத்தின் மற்றொரு பெயர்தான் சக்தி. மாயா வந்து வேத விற்பனங்கள் சொல்ல, வேதிக் ரிஷிஸ் they say that it is lower in nature because it is not going to touch the Brahman. Correct. But சம்சாஸ்திரம் என்ன சொல்றது? இது மாயாவும் பிரம்மத்தோட இன்னொரு நிலைதான். அவர்கள் இது தெரியாமல் பேசுகிறார்கள் என்று தந்தசாஸ்திரம் சொல்கிறது. இந்த வெவ்வேறு அம்சத்தின் மாறும் மாறாத நிலையும் ஒரே பிரம்மம்தான் என்கிறது தந்தசாஸ்திரம். இப்போது அந்த வேள்வியை பற்றி பார்ப்போம். இதை புரிந்த ஒரு சாதகர், அதாவது செயல்பாட்டை சக்தி பிரம்மத்தின் இன்னொரு அம்சம்தான் என்று புரிந்து கொண்டு அந்த வேள்வியை செயல்முறையை நோக்கத்தில் மாற்றி அமைத்தவுடன் அவருக்கு புரிகின்றது, இந்த நாம் செய்யும் ஒவ்வொரு செயலும் பிரம்மத்திற்காகவே செய்கிறோம், பிரம்மத்திற்காக அர்ப்பணிக்கப்படுகிறது. அதை அந்த நோக்கம் அவர் மாற்றி அமைத்தவுடன் எல்லா செயல்களும் பிரகிருதியின் செயல்பாடாகவே அவர் காண்கிறார். பிரகிருதி மாயா இயற்கை, அதோட இன்னொரு ஸ்டைல் தான் பிரம்மம். நோ லோயர் நோ ஹையர், இட் இஸ் ஈக்குவல் இன் ஸ்டேட்டஸ். எனவே இந்த பிரபஞ்சத்தில் இயற்கை, அதாவது பிரகிருதி செயல்படுத்துவதும் அதை புருஷா ரசிப்பதும் ஒரு நார்மலா நடக்கும் ஆக்டிவிட்டி என்கிறது. அதாவது பிரகிருதி இயற்கை செயல்படுகிறது, அதை பிரம்மம் ரசிக்கின்றது, அவ்வளவுதான். இந்த தந்திர சாஸ்திர நிலைகள் அதில் என்ன கூறுகிறது என்றால், மனிதன் பிரபஞ்ச வேளையில் பங்கேற்பதின் மூலம், தட் இஸ் பிரகிருதி இயற்கையின் செயல்பாட்டில் அவன் ஆர்வமற்ற மகிழ்ச்சியும் ஆனந்தமும் பெறுகிறான். தட் இஸ் டிஸ்இன்ட்ரெஸ்டட் ஜாய் அண்ட் டிலைட். அது இந்த சாக்ரிஃபைஸ், இந்த வேள்வியில் அவனுக்கு கிடைக்கிறது. இங்கே ஒன்றை நாம் சிந்திக்க வேண்டும். பிரகிருதி தானாக செயல்படுவதில்லை. இது 3 குணங்கள், தமஸ், ரஜஸ், சத்வ குணங்களை கொண்டுள்ளது. நாம் எல்லோருக்கும் தெரியும் அது. மேலும் இது ஒவ்வொரு மனிதனும் உள்ளும் உள்ளது. இந்த 3 குணங்களின் மூலம்தான் பிரகிருதி செயல்படுகிறது என்று தந்த சாஸ்திரங்கள் கூறுகிறது. இப்போ ஐ வாண்ட் டு கோட் மதர். Just read out that. The mother points out, Pandit Jayadara, the mother points out in another context that the divine will that works is supreme. It is ultimate, but the divine will always acts through the individual wills, through my wills and you and yours, whether we are aware of it or not, whether our wills are faithful instruments or not. The higher will act the higher will acts through the will of the creature. அதாவது இங்க அன்னை மற்றொரு சூழலில் இதை பற்றி குறிப்பிடும் போது, டிவைன் வில்லை பற்றி குறிப்பிடும் போது, செயல்படும் தெய்வீக சித்தமே உயர்ந்தது என்கிறார் மற்றும் இறுதியானது. ஆனால் தெய்வீக சித்தம் தனிப்பட்ட விருப்பங்கள் மூலம், அதாவது என் விருப்பம் மற்றும் உங்கள் விருப்பங்கள் மூலம் செயல்படுகிறது என்கிறார். தெய்வீக சித்தம் நம் மூலம் செயல்படுவதை நாம் உணர்ந்தாலும் உணராவிட்டாலும், நம்முடைய விருப்பம் உண்மையான கருவியாக இருந்தாலும் இல்லாவிட்டாலும், தெய்வீக சித்தம் உயிரினங்களின் மூலம்தான் செயல்படுகிறது என்கிறார். மேலும் இவர் அதை பற்றி கூறும்போது, similarly the seeker who performs the sacrifice participates in the enjoyment of the divine being.
in the acts of Prakriti. அதுபோலவே வேள்வி செய்யும் சாதகர் பிரகிருதியின் செயல்களால் ஜீவாத்மா அனுபவிக்கும் இன்பங்களில் பங்கு கொள்கிறார். He participates in that, that's all. But he does not seek it. He works as a consecrated offering, but with no desire. And if there is a resultant joy, he lets it happen. He participates in it. ஆனால் அவர் அதை நாடுவதில்லை. அந்த ஜாய் இன்பமோ அதை நாடுவதில்லை. ஆனால் அவர் தன் செய்யும் வேலையை எந்த விருப்பமில்லாமல் தெய்வத்திற்கு அர்ப்பணிக்கிறார். இதன் விளைவாக அதில் மகிழ்ச்சி வந்தால் அவர் அதில் பங்கு கொள்கிறார். இதைத்தான் இவர் இங்கே சுட்டி காட்டுகிறார். அதனால் இங்கே நாம் ஒன்றை கவனிக்க வேண்டும். கீதை என்ன சொல்கிறது என்றால், ஆசையால் தூண்டப்பட்ட செயலால் கிடைக்கும் மகிழ்ச்சியை விட ஆசையற்ற செயலின் மகிழ்ச்சியே எல்லையற்றது. ஏனெனில் ஒரு ஆசை நிறைவேறும் போது அது மற்றொரு விருப்பத்திற்கு வழிவகுக்கிறது. இது நாம் எல்லோருக்கும் தெரிந்ததுதான். ஒரு உதாரணம் எடுத்துக்கொண்டால், நம் முதலில் ஒரு வாடகை வீட்டில் இருக்கிறோம். அப்பொழுது மனதிற்குள்ள ஒரு ஏக்கம், நாம் எப்படியாவது எல்லோரும் போல ஒரு சின்ன வீடாக இருந்தாலும், ஒரு பெட்ரூம் வீடாக இருந்தாலும், சின்ன சொந்த வீட்டில் இருப்பது மிக நன்றாக இருக்குமே, இருந்தால் நன்றாக இருக்குமே என்று தோன்றுகிறது. அதற்கு ஏற்றாமல் நாம் உழைக்கிறோம். ஒரு ஸ்மால் ஹவுஸ் வாங்கிடுறோம் கஷ்டப்பட்டு. அதுக்கப்புறம் ஒன்ஸ் வி ஸ்டார்ட் லிவிங் இன் தட் ஹவுஸ், உடனே அடுத்த ஆசை, இது ரொம்ப இடம் சின்னதாக இருக்குது, ஃபேமிலி கொஞ்சம் பெருசாக இருக்கு, ஸோ நமக்கு இன்னும் கொஞ்சம் ஒரு 2 பெட்ரூம் 3 பெட்ரூம் இருந்தால் இன்னும் இருக்கும். மீண்டும் ஆசை, மீண்டும் அது அதற்காக உழைக்கிறோம், அதற்காக சம்பாதித்து மறுபடியும் வேறு வீடு வாங்கி விடுகிறோம். 2 பெட்ரூம் 3 பெட்ரூம் வாங்கி விடுகிறோம். அங்கு ஆசை நிற்கிறதா? இல்லை. இப்போது வாங்கிவிட்டோம், இப்போ தனி வீடாக ஒரு பங்களா மாதிரி இருந்தால் ஆசை. அதனால்தான் கீதை சொல்கிறது, ஒரு ஆசை நிறைவேறும் போது மற்றொரு விருப்பத்திற்கு அது வழிவகுக்கிறது. எனவே நாம் வெகு ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். ஆசை அடக்காவிட்டால் நமது ஸ்பிரிச்சுவல் ஜேர்னி வில் பி ஹிண்டர்ட். அது ஒன்று. இப்போ திருப்பி அந்த சாதகரோட இதுக்கே நம்ம வருவோம். இந்த சாதகர் என்ன உணர்கிறார் என்றால், அவர் வேள்வியின் பிரசாதத்தை வெவ்வேறு கடவுளுக்கு அர்ப்பணித்தாலும் இந்த கடவுள்கள் பிரம்மத்திலிருந்து வேறுபட்டவர்கள் அல்ல என்று அவர் உணர்ந்திருக்கிறார். இவர்கள் யாவரும் அந்த பிரம்மத்தின் சக்திகள் மற்றும் ஆளுமைகள் என்று உணர்கிறார். எனவே நாம் சமர்ப்பிப்பது எந்த கடவுளாக இருந்தாலும் அது சென்றடைகிறது அந்த பிரம்மத்தை தான் என்று உறுதியாகின்றது. இது நாம் செய்யும் ஒவ்வொரு வேலை, அதாவது அறியாமையாலேயோ அல்லது கொஞ்சம் தெரிந்தோ நாம் யாருக்கு சமர்ப்பிக்கிறோமோ அது உயர்ந்த நிலையை அடைகிறது. அதுவே நாம் நேரடியாக பிரம்மத்திற்கே சமர்ப்பித்தால் அதனுடைய முடிவுகள் விரைவாக இருக்கும். ஆனால் நாம் வெவ்வேறு நிலைகளை கடந்துதான் அந்த உச்சத்தை அடைய முடியும் என்கிறது கீதை. இப்போது இன்னொரு கேள்வி, ஆசை இருக்கக்கூடாது என்கிறது கீதை. ஆசையற்ற செயல்பாடே சிறந்த செயல்பாடு, டிசைர்லெஸ் ஆக்ஷன். அப்படி இருந்தால் தென் ஆசையே இல்லை என்றால் கீதை கூறும் வகையில் ஒரு சாதகருக்கு அகங்காரம் ஆசை இல்லை என்றால் அவர் எதற்காக உழைக்க வேண்டும்? அடுத்த கொஸ்டின் அது. இப்போ நான் ஆசையும் இல்லை, எனக்கு ஈகவும் இல்லை, நான் பாட்டு எடுத்துட்டு போறேன், அவ்வளவுதான். இருக்கிற பணத்தை வச்சு திருப்தியாக எடுத்துட்டு போறேன், எனக்கு வேற ஒன்றும் வேண்டாம். அப்போ தென் it leads to inaction, which Gita criticizes that. அதை ஒற்றுக்கொள்வதில்லை. இங்கே கீதை இதற்கு என்ன பதில் சொல்கிறது என்றால், ஒரு சாதகர் லோக சங்கிரத்திற்காக, அதாவது மக்களை ஒன்றிணைப்பதற்காக அவர் உழைக்க வேண்டும் என்று வலியுறுத்துகிறது.
அதை Sri Aurobindo says, I quote here, if is those who are advanced, sorry, it is those who are advanced who are in a position to set an example. They have to work for a totally unselfish objective, and that is for the world, bringing about the unity of the peoples, harmony among the peoples. இது அரவிந்தரோட வாக்கியம். ஸ்ரீ அரவிந்தர் என்ன சொல்கிறார் என்றால், இந்த ஆன்மீக பாதையில் முன்னேறியவர்கள் ஒரு முன்னுதாரணமாக திகழ வேண்டும் என்கிறார். இவர்கள் தன்னலமற்ற நோக்கத்திற்காக உழைத்தால் அதுவே உலகத்தின் மக்களிடையே ஒற்றுமையையும் நல்லிணக்கத்தையும் கொண்டு வருகிறது என்கிறார். சோ இங்கே நாம் பார்க்க வேண்டியது என்னவென்றால், இதுவே ஒரு சாதகரின் இலக்காகவும் மற்றும் அறிவிக்கப்படாத குறிக்கோளாகவும் இருக்க வேண்டும் என்கிறார் ஸ்ரீ அரவிந்தர். இந்த செயல்பாட்டில் ஒரு உள்ளார்ந்த விட்டுக்கொடுத்தல் இருந்தாலும் உடல் ரீதியாக வேலைகள் தொடர்வது நிற்பதில்லை என்கிறார். This is the position of கீதா. இப்பொழுது இங்கே கீதை யஜ்ஞத்திற்கான உண்மையான முக்கியத்துவத்தை பற்றி வெளிப்படையாக கூறுகிறது. அது என்ன கூறுகிறது என்றால், இந்த யஜ்ஞத்தின் முழு தத்துவமும் ஒரு மறக்க முடியாத ஸ்லோகத்தால் சுருக்கமாக கீதை கூறுகிறது. நான் இதை ப்ரே பண்றேன். இன்கேஸ் இது இஃப் யூ ஆர் நாட் இன் பொசிஷன் டு ஹியர் இட், ப்ளீஸ் லெட் மீ நோ. நான் ரிப்பீட் பண்றேன். நான் இப்படி தான் ரிப்பீட் பண்ண போறேன், ஜஸ்ட் ஃபார் யுவர் ஹியரிங். ஐ திங்க் அது வரலான்னு நினைக்கிறேன். ஐ வில் டெல் தட். அந்த ஸ்லோகம் என்னவென்றால், பிரம்மார்ப்பணம் பிரம்மஹவி பிரம்மாக்னௌ பிரம்மணாவுதம் பிரம்மைவத்தேன கந்தவியம் பிரம்ம கர்மா சமாதினா. இது அந்த ஸ்லோகம். இப்போது இதோட அர்த்தத்தை பார்ப்போம். நாம் அர்த்தம் என்னவென்றால், இந்த சாதகர் நாம் பார்க்கின்றோம் இல்லையா, அந்த சாதகர் அர்ப்பணிப்புடன் இருக்கும்போது உண்பது, நீர் பருகுவது, எதை சிந்தித்தாலும் எதை செய்தாலும் அது பிரம்மார்ப்பணம், கடவுளுக்கு பிரசாதமாகிறது என்கிறது கீதை இந்த ஸ்லோகத்தில். மேலும் அந்த அக்னியில் ஊற்றப்படும் பிரசாதம், அந்த நெய், அது பிரம்மனின் அக்னியாகும். அந்த நெய்யும் பிரம்மமாகும். அந்த நபர் பிரம்ம உணர்வால் நிறைந்தவர். மேலும் அவர் பிரம்மத்தின் உண்மையான நிலையை தெரிந்து கொள்கிறார். அவர் எப்படிப்பட்டவர் என்றால், பிரம்ம உணர்வால் தூண்டப்பட்டு அவர் செய்யும் எல்லா செயலும் பிரம்மத்தை சென்று அடைகிறது என்கிறது இந்த ஸ்லோகம். இந்த யஜ்ஞத்தின் செய்யப்படும் ஒவ்வொரு செயலும் தெய்வீகமான பிரம்மத்துடன் தொடர்புடையது. ஏனென்றால் இது பிரம்மத்தை பற்றியே சொல்கிறது. அந்த உணவே பிரம்மம், அக்னியே பிரம்மம். அதை அந்த யஜ்ஞத்தை செய்பவரும் பிரம்ம ஞானத்தில் இருக்கின்றார். அவர் பிரம்ம உணர்வை தொடுகின்றார். இதையெல்லாம் சொல்கிறது. அதனால்தான் இந்த ஸ்லோகம் ஜென்ரலா நாம் பார்க்கும்போது, உணவு உண்பதற்கு முன் இந்த இண்டிவிஜுவலாகவோ வீட்டில் இருக்கும்போதோ அல்லது ஒரு கலெக்டிவ் பிரேயர், ஒரு அன்னதான கூடம், அது மாதிரி இருக்கும்போது நாம் இதை சொல்லி அதை ஆரம்பித்துவிட்டு தென் உண்ண ஆரம்பிப்போம். இந்த ஸ்லோகத்தை தான் நான் அந்த 25 வருடத்துக்கு முன்னாடி நடந்த அந்த ஸ்மெட் ஒர்க் ஷாப், ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மெண்ட் ஒர்க் ஷாப்ல டெய்லி மார்னிங் ஈவினிங் அந்த உணவு உண்ணும்போது முதல் இந்த ஸ்லோகத்தை ப்ளே பண்ணுவார்கள். அதற்கு பின் தான் உணவு உண்ண வேண்டும். ஏனென்றால் அது ஒரு
நல்ல வைப்ரேஷன் கொடுக்கும். நாம் தெய்வத்தை நினைக்கின்றோம். தெய்வ உணர்வோடு நாம் அந்த அன்னத்தை உண்கின்றோம். அதுதான் இதோட முக்கியத்துவம். ஆனால் சாரி, இங்கே ஸ்ரீ அரவிந்தர் ஒரு ஹையர் மீனிங் இருக்கிறது என்கிறார். இதற்கு மற்றொரு உயர்ந்த அர்த்தம் உள்ளது என்கிறார். அது என்னவென்றால், நமது புலன்களை சுய கட்டுப்பாடு என்னும் நெருப்பில் அர்ப்பணம் செய்யும் போது நமது புலன்கள் சுத்திகரிக்கப்படுகின்றன. They are refined. Not only that, அவ்வாறு சுத்திகரிக்கப்பட்ட புலன்கள் பார்வையின் பொருள்கள் படும்போது, இந்த புலன்களின் பார்வையில் பொருள்கள் படும்போது அவை பேராசையுடனும் அவற்றின் மீது பாய்வதோ அல்லது வெறுப்புடன் அவர்களை தவிர்ப்பதோ கிடையாது என்கிறது இந்த ஸ்லோகம். புலன்கள் சுய கட்டுப்பாட்டின் யோகத்தை வழங்குகின்றன. தட் இஸ், இதுதான் யாகத்தில் உயர்ந்த அர்த்தமாகும் என்கிறது கீதை. தி சென்சஸ் ஆஃபர் இன்டு தி யோகா ஆஃப் செல்ஃப் கண்ட்ரோல். இவ்வாறு யாகம் என்னும் அக்னியில் நம் புலன்கள் சுத்திகரிக்கப்படுவதால் நம் பார்வை பொருள்களின் மீது படும்போது, அவற்றை பார்க்கும்போது மனம் கலங்காமலும் பாதிக்கப்படாமலும் இருக்கும். இந்த வகையான ஒழுக்கம் புலன்களை கட்டுப்படுத்துகின்றது என்கிறார் ஸ்ரீ அரவிந்தர். இதில் 2 நிலைகள். முதல் நிலையில் அந்த சாதகர் என்ன செய்கிறார் என்றால், புலன்களை யஜ்ஞத்தின் அக்னியில் சமர்ப்பிக்கிறார். அடுத்த நிலையில் புலன்கள் அமைதி அடைகின்றன. அதன் பின் தூய்மையான ஆத்மா வாழ்க்கை அனுபவத்தை அறிய முற்படுகிறது. ஏனென்றால் இப்போது அந்த அறியாமை என்ற திரை விலகி ஆத்மாவுடன் நாம் ஆத்மாவை உணர்கிறோம். இங்கே இன்னொரு ஒழுக்கம் என்னவென்றால், அந்த டிசிப்ளின், இந்த தேர்தல் மூலம் ஆத்மா அறியப்பட்டு ஆத்ம ஞானம், அதன் பின் அனைத்து செயல்களும் அமைதியான மற்றும் சாந்தமான ஆத்மாவிற்கிலிருந்தே வெளிப்படுகின்றது என்கிறது கீதை. அதாவது, ஒன்ஸ் we realize ourselves, அதன் பின் நாம் செய்யும் ஒவ்வொரு செயல்பாடும் வேலையும் சைக்கிலிருந்து வருது, ஆத்மாவிலிருந்து வெளிப்படுகிறது. அதனால் அவை தவறாக போக வாய்ப்பில்லை. அதுதான் ஆத்ம சாட்சாத்காரம். இது இந்த ஸ்லோகத்தின் உயரிய அர்த்தத்தை பார்த்தோம். ஸ்ரீ அரவிந்தரோட எக்ஸ்பிளனேஷன் இது. இப்போ திருப்பியும் பகவத்கீதை இன்னும் யஜ்யங்களை பற்றி பேசும்போது, திடப்பொருள்களை அக்னியில் அளிப்பது திரவிய யஜ்யம் என்கிறது. உளவியல் முறையில் செய்யப்படும் யஜ்யம், அதை அக்னியில் அழைக்கும் போது தபோ யஜ்யம். அதாவது இங்கே யஜ்யம் கிடையாது, தபோபலத்தால் நம்மை சமர்ப்பிக்கிறோம் அந்த அக்னியில். அது தப்போ யஜ்யம். 3வது யோகா. யோகத்தில் இந்த யோகம் நாம் பண்ணும் யோகத்தில் ஒவ்வொரு அடியும் தியாகமாக மாறுகிறது. அது சரியாக செய்தால் நாம் வைக்கும் ஒவ்வொரு அடியும் தியாகமாக மாறுகிறது. இவை அனைத்தும் தாழ்ந்த செயல்பாடுகளை உயர்ந்த நோக்கத்திற்காக அடிபணிய செய்வதே இதன் குறிக்கோளாகும். when we do this yoga. மற்றும் லார்ஜர் விஷன், அதை பார்க்கும்போது ஒரு அகண்ட பார்வையில் பார்த்தால், கீதை சொல்கிறது தியாகம் உலகின் சட்டமாகும். சாக்ரிஃபைஸ் இஸ் தி லா ஆஃப் தி வேர்ல்ட். மேலும் இந்த திரவிய யஜ்யத்திற்கு திரவிய யஜ்யத்தை தபோ யஜ்யத்துடன் ஒப்பிடும்போது தபோ யஜ்யம் மிக உயர்வாக கருதப்படுகிறது. ஆனால் ஞானத்தை பெறுவதோடு நிற்காமல் அந்த ஞானத்தை அதன் மூலத்திற்கு அர்ப்பணிக்க வேண்டும். அதுதான் இன்னும் முக்கியம். நாம் ஞானம் பெற்றுவிட்டோம், ஆனால் அதில் ஒரு அகந்தை கூடாது. ஞானம் பெற்றுவிட்டாலும் அதை அந்த மூலம் மீன்ஸ் பிரம்மம், அந்த பிரம்மத்தினால் தான் நம்மளுக்கு அந்த ஞானம் கிடைத்தது, பிரம்ம ஞானம் கிடைக்கின்றது. அதை அந்த பிரம்மத்திற்கே அர்ப்பணிக்க வேண்டும் என்கிறது கீதை.
அதனால்தான் ஸ்ரீ கிருஷ்ணர் கூறுகிறார், கர்ம அகிலம் ஞான பரிசமாப்பியதே. அதாவது என்னவென்றால், எல்லா செயல்களும் உயர்ந்த ஞானத்தில் முடிவடைகிறது என்கிறார். எல்லா உயிர்களும் ஒரே மெய்ப்பொருளான பிரம்மத்திலிருந்துதான் தோன்றியது என்று அந்த சாதகர் உணர்கிறார். மேலும் ஆத்மாவே அனைத்து இருப்பிற்கும் ஆதாரமாக உணரப்படுகிறது. ஆதாரம் மட்டுமல்ல, வாழ்க்கையின் பயணத்தின் இலக்காகவும் இருக்கின்றது. அந்த சுயத்தை அறிவதற்கான முக்கிய பாதை உயர்ந்த ஞானத்தால் செய்யப்படும் செயலாகும். அதாவது ஆத்ம ஞானத்தால் செய்யப்படும் செயல்தான் அந்த சுயத்தை நமக்கு காட்டுகின்றது. ஆனால் இந்த செயலும் ஞானமும் இணைய வேண்டும். அது இணைந்தால் என்ன ஆகின்றது? பிரம்ம ஞானத்தை அடைய ஆசையற்ற செயலும் தெளிவான உயர்ந்த ஞானம் மட்டுமல்லாது அன்பு மற்றும் பக்தி உணர்வும் வேண்டும் என்று ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மா கூறுகிறார். அல்டிமேட்லி the final thing is, இங்கே முக்கிய விஷயம் என்னவென்றால், ஒருவர் வாழ்க்கையில் ஒவ்வொரு ஆற்றலையும் ஒவ்வொரு நிலையிலும், அதாவது உடல், உயிர், மனம், ஆன்மீகம் எல்லாவற்றையும் இறைவனுக்கு பிரசாதமாக அர்ப்பணிக்க வேண்டும். அதன் மூலம் அவரின் அந்தஸ்து தரம் உயர்வது மட்டுமல்லாமல் அவரும் தூய்மையாகிறார். The person is purified. மேலும் அவர் தியாகத்தின் பொருளை படிப்படியாக அடையாளம் காண்கிறார். இதுவே சுருக்கமாக தியாகத்தின் முக்கியத்துவமாகும், வேள்வியின் சிறப்பாகும். With this, I conclude my satsang speech. Thank you very much for your patient listening. Thank you. Over to you, sir. MKR sir, over to you. Thank you very much. Oh, thank you. சார், எல்லாருடைய ஒரு ரெஃபரன்ஸுக்காக நீங்கள் அந்த பெங்களூர் ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மெண்ட் ஒர்க் ஷாப்பில் மார்னிங்கில் அந்த சொன்ன கீத ஸ்லோகத்தை நம்பர் சொல்ல முடியுமா? சாப்டர் நம்பர், ஸ்லோகம் நம்பர்? இல்லை, அது நான் நோட் பண்ணிக்கல. ஆனால் அவர் ரெகுலராக அப்படி எடுக்க மாட்டார். ஏன்னா இது 5 நாட்கள் நாங்கள் அட்டன் பண்ணோம் அந்த ட்ரைனிங்கை. ஆனால் அது ரொம்ப வருஷமாக சொல்லிட்டு இருக்காரு. 700 ஸ்லோகமும் ஒவ்வொரு இதுவும் வரும்போது அது நடுவு தான் நம்மளுக்கு சான்ஸ் கிடைக்கும் அதை அட்டன் பண்ணுறதுக்கு. அது எக்ஸாக்டா எனக்கு இப்போ ஞாபகம் இல்லை. அது கீதையிலேருந்தா அவர் ஒவ்வொரு இதுவாக அதை படித்து அதை வேற இந்த ஸ்லைட் ஷோ மாதிரி போட்டு காமிப்பார். அந்த ஸ்லோகம் படித்து உடனே அதுக்கு மீனிங் சொல்வார். அது இதுவாக வரும், ஆடியோவாக வரும். ஐ டோன்ட் நோ, ஐ பிளேட் ஆடியோ, வெதர் யூ குட் ஹியர் இட் ஆர் நாட் தெரியல எனக்கு. அது வரலன்னு நினைக்கிறேன். ஆடியோ வரல. கரெக்ட், ஓகே. அதனால தான் நிறுத்திட்டேன் நான் அதை. தென் ஐ ஸ்டார்ட் எக்ஸ்பிளைன். அதுதான் சார். சாரி சார், சாரி ஃபார் தட். பரவாயில்ல. ஓகே, இனிதான ஒரு அன்பர்களுக்கு சந்தேகம், கேள்வி இருந்தா கேட்கலாமா? யூசுவலி தே ஆஸ்க் us. தெரிஞ்ச வரைக்கும் நான் thank you. அன்பர்கள் வெங்கடேசன் சாரிடம் நம்முடைய இந்த ரொம்ப அற்புதமான ஒரு டாக், இது காம்ப்ளெக்ஸ் டாபிக், வெரி டிஃபிகல்ட் டாபிக், எளிதில் புரியாத டாபிக். ஆனால் ரொம்ப லூசிடா சார் பிரசன்ட் பண்ணார். தான் சந்தேகம் இருந்தால் தயவு செய்து கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள், எல்லாருக்கும் பயனாகும் அது. எஸ் ராதாராணிமா. எஸ், நமஸ்காரம் சார். நமஸ்காரம் சார். தேங்க்யூ சார். ரொம்ப ரொம்ப அற்புதமா இருந்தது. அந்த கீரி கதையை நீங்க சொன்னது ரொம்ப அழகா சொன்னேளே. அதுவும் மனைவி, மகள், மருமகள் எல்லாம் பேசுறது, அந்த இதெல்லாம் ரொம்ப இதயத்தை தொடர மாதிரி அதுல அழகா சொன்னேளே. அதுல ஒரே ஒரு இடத்துல சொன்னீங்க ஆத்மாக புத்திரகான்னு. நான் சரியா காதுல வாங்கினேன்னு தெரியல. அது கரெக்டா சார்? கரெக்டா. வேதத்துல என்ன சொல்றது? ஆத்மாவை புத்திரகான்னா, அதாவது ஒரு ஃபாதர் gives the seed and mother, it goes to the mother's home. அந்த கர்ப்பத்துக்கு போய் அது குழந்தையாக மாறி குழந்தையாக வெளிவருகிறது. அதாவது அந்த சீடு தான் திருப்பியும் புத்திரனா பிறக்கிறது. அதனாலதான் வேதங்கள் சொல்றது ஆத்மாவை புத்திரா அப்படின்றது.
ஓ! சோ நைஸ். தேங்க் யூ சார். அத நான் உங்கள்ட்ட கேட்கணும்னு இருந்தேன். அப்புறம் அந்த ஒரு அனுபவ கதை சொன்னேளே, அது வந்து இட் ஜஸ்ட் பிராட் டியர்ஸ் இன் த ஐஸ். ரொம்ப இதா இருந்தது. மன நெகிழ்ச்சியா. ஏன்னா நம்ம ஒரு துளிய குடுத்தா கூட ஒரு மலைய எதிர்பார்க்கிற காலத்துல இருக்கோம் இப்போ. எதிர்பார்த்துக்கிட்டே இருக்கோம். எதையானோ எதிர்பார்த்துறதே பழக்கமா போயிடுத்து. அந்த காலத்துல இப்ப அந்த மாரி ஒரு குழந்தை வந்து அந்த மாரி செய்யறான் அப்படின்னா, தேர் இஸ் சம்திங் இன் தேர் இது. அவ சிஸ்டத்திலேயே அப்படி ஏதோ ஒண்ணு இருக்கும்னு நான் எப்பவுமே நினைப்பேன். ஈவன் ஐ கம் அக்ராஸ் பீப்புள் லைக் தட். ஸோ அவ சிஸ்டத்துல அந்த நம்மள்ட்ட உள்ள ஏதோ ஒரு தடங்கள் அவாகிட்ட இல்ல. அதான் அவளால அதை செய்ய முடியறதுன்னு தோன்றது. அப்புறம் இன்னும் ஒரு சின்ன கேள்வி கேட்கணும்னு நினைச்சேன். இந்த உணவு, மழை, யஜ்யம், நாம் செய்யும் வேலைன்னு 4 இதை கனெக்ட் பண்ணல. அந்த நீங்க ஆமா. கனெக்ட் பண்ண செயினை நான் சரியா எழுதல. ஜஸ்ட் உணவு, ஒரு நிமிஷம். யஜ்யம், மழை அப்படின்னு எழுதி வச்சிருக்கேன். உணவு, ஒரு மழை. நிமிஷம். Just one moment, please. கொஞ்சம் கழிச்சு எடுத்துக்கிறேன். ஜஸ்ட் ஒரு நிமிஷம். நோ ப்ராப்ளம் சார். அவர் சொல்றது என்னன்னா, கீதையில உயிரினங்கள் அனைத்தும் உணவில் இருந்தும், உணவு மழையில் இருந்தும், ஓகே மழை யஜ்ஞத்தில் இருந்தும், யஜ்ஞம் நாம் செய்யும் வேலையில் இருந்தும் பிறக்கின்றது என்கிறது. ஓகே ஓகே. அது ஒரு சர்க்கிள் மாதிரி இல்லையா? உணவு, மழை, யஜ்ஞம், அது ஒரு சர்க்கிள் மாதிரி. ஆமா. ஓ, தேங்க்யூ சார். அண்ட் 3 டைப்ஸ் ஆஃப் இது நம்ம வந்து எப்படி செயல்கள் செய்யணும்னு 3 விதம் சொன்னேளே, அதுவும் ரொம்ப அற்புதமா இருந்தது சார். அப்புறம் பிரம்மார்ப்பணம் ஸ்லோகம் நீங்க சொன்னதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. அதை நான் கூகுள்ல பார்த்து எடுத்து வச்சுட்டேன் நீங்க சொன்ன உடனே. தேங்க்யூ ஸோ மச். ரொம்ப அற்புதம். ஒரு ரெஃபரன்ஸ் என்னன்னா, பண்டிட்ஜி கூட நான் பார்த்துருக்கேன். அவர் சாப்பிடும்போது இந்த ஸ்லோகத்தை சொல்லிட்டு தான் அவர் சாப்பிட ஆரம்பிப்பார். I also follow this practice for so many years. தேங்க்யூ சார். இன்னும் ஒரே ஒரு சின்ன விளக்கம், அது நீங்க சிரிச்சிடக்கூடாது. இந்த பிரம்மம்னு நம்ம கீதையில சொல்றது நம்ம சுப்ரீம தானே, டிவைன். ஏன்னா இந்த பிரம்மம்ங்கிறது என்னன்னு நான் இப்ப வந்து பிரம்மம்ங்கிறது கடவுள் பேர். இது அதாவது ஒரு பண்டிட்ஜி எழுதும்போது பிரம்மம் வந்து டிவைன், டிவைன் இஸ் அன்மேனிஃபெஸ்ட், பட் இஸ் போத் அன்மேனிஃபெஸ்ட் அண்ட் மேனிஃபெஸ்ட் எழுதுறாரு. அரவிந்தர் எழுதுறாரு. அந்த காட்ஸா வரும்போது மேனிஃபெஸ்டேஷன், அது காட்ஸ் முன்னாடி இருக்கிற பொசிஷன் தான் அன்மேனிஃபெஸ்ட், டிவைன், பிரம்மம். அதாவது அன்னையும் அரவிந்தரையும் நம்ம பிரம்மமா ஏத்துக்கிறோம், அவாதான் நமக்கு பிரம்மம். அதுதான் கேட்டேன் சார். அதான் பண்டிட்ஜி சொல்றேன், there are special projections of the reality, same reality. Thank you so much. மிக 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 நன்றி. Thank you. Thank you. தேங்க்யூ சார். ஒரு புனித பனித்தலை வீழ வாசற்கடை பெற்று நான்றால் சொல்ற மாதிரி ஒரு புனிதமான மழையில் நனைந்த ஒரு தூய உணர்வு எங்களுக்கெல்லாம் ஏற்படுத்தி கொடுத்தாள். இந்த பிரம்மத்தை பத்தி பகவானே சொல்லிருக்கார் அடிக்கடி லைஃப் டிவைன்ல, காட் இன் ஆல்,
ஆல் இன் காட், ஆல் ஆஸ் காட் அப்படின்னு சொல்லியிருக்கார் சுருக்கமாக. இந்த பிரம்மத்தை பற்றி நீங்கள் இந்த பல உபனிஷத்து என்ன சொல்லியிருக்கான்னு சுருக்கமாக எடுத்து சொல்கிறேன். தைத்திரிய உபனிஷத் சொன்னது, பிரகதாரண்யக உபனிஷத் சொன்னது, அது காஸ்மிக் செல்ஃப் அல்டிமேட் ரியாலிட்டின்னு சொல்லி தெரிந்தது. ஈசாவாசிய உபனிஷத் அப்சல்யூட் யூனிவர்சல் டிவைன் எசன்ஸ்னு சொல்லி சொன்னேன். கதா உபனிஷத் சொன்னேன். அதே மாதிரி பகவான் அரபிந்தோ அது சுப்ரீம் ரியாலிட்டி, இன்டிவிசிபிள் இன்ஃபினிட், பியாண்ட் விச் தெர் இஸ் நன் என்று சொன்னார், விளக்கினேன். இப்படி நமக்கு கீதை எவ்வளவு தரம் படித்தாலும் அதில் கஷ்டமான பகுதிகள் இருக்கும். இன்னைக்கு நல்லா விளக்கினது போல் இருக்கும், ஆனால் அடுத்த நாளைக்கு பார்த்தா அதில் கொஞ்சம் நிழல் படிஞ்சிருக்கும். ஆனால் நீங்கள் எடுத்துட்ட விஷயங்கள்லாம் ரொம்ப தெளிவாக இருந்து எளிதாக நாங்கள் நோட்ஸ் எடுத்துக்கும்படியாக நிதானமாக உங்களோட பேசும் இயல்பு. எப்போவுமே நீங்கள் அவசரமாக நீங்கள் பேச மாட்டேன், நிதானமாக பேசி நாங்கள்லாம் நல்ல நோட்ஸ் எடுத்துடணும். அதெல்லாம் படித்து பார்த்து இன்னும் உள்வாங்கிக் கொள்கிறோம். இது ரெக்கார்டிங் அப்லோட் ஆகிடும் ஆஸ் யூஸ்வல் நாளைக்கு. அதை பார்த்து அன்பர்கள் எல்லாரும் மேலும் பயனடையலாம். இனி வேறு ஏதாவது கேள்வி ஒன்றும் இல்லை என்றால் மதருடைய பிரேயர்ஸ் அந்த சாங்கோட இன்னைக்கு சத் சங்கம் நிறைவுப்பார்.